அமளியில் ஈடுபடும் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ராஜகுமரன், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். தற்பொழுது அவை காவலர்கள் மூலமாக அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள். அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றுவதற்கான உத்தரவினை தற்பொழுது அவை காவலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக தற்போது அவை காவலர்கள் அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றுவதற்கான பணிகளை தொடங்கி இருக்கின்றார்கள். அமளியில் ஈடுபடக்கூடிய அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றுவதற்கான உத்தரவினை சபாநாயகர் வழங்கியிருக்கின்றார். அவை காவலர்கள் மூலமாக அதிமுகவினர் வெளியேற்றப்பட இருக்கின்றார்கள். அவை காவலர்கள் மூலமாக அதிமுகவினர் வெளியேற்றப்படுவதன் காரணமாக இன்றைய பேரவை நிகழ்ச்சியில் அதிமுகவினர் தொடர்ந்து பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏனென்றால் பேரவை விதிப்படி அமளியில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களாக தற்போது குண்டுக்கட்டாக தூக்கி வரப்பட்டு அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள். எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய உதயகுமார் குண்டுக்கட்டாக வெளியில் தூக்கி வந்து அவை காவலர்களால் அமர வைக்கப்பட்டிருக்கின்றார். ரிசைன் ஸ்டாலின் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேப்பருடன் தற்பொழுது எதிர்க்கட்சியான அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் குண்டுக்கட்டாக அதிமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் தூக்கி வரப்பட்டு வெளியில் அந்த நுழைவு வாயில் எண் 4 வெளியில் அமர வைக்கப்படுகின்றார்கள். அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கும் உதயகுமார் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அவை காவலர்கள் மூலமாக குண்டுக்கட்டாக வெளியில் தூக்கி வரப்படுகின்றார்கள். சட்டப்பேரவையில் இதுபோன்று அமளியில் ஈடுபடக்கூடிய உறுப்பினர்களை வெளியேற்றுவதற்கான விதிகள் இருக்கின்றன. அதன்படி அவை காவலர்கள் வழக்கத்தை காட்டிலும் இங்கு கூடுதலாகவே பேரவைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவலை காலை பதிவு செய்திருந்தோம். அதற்கு ஏற்ப தற்பொழுது அவை காவலர்கள் மூலமாக அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள். சபாநாயகரின் உத்தரவினை ஏற்று அவை காவலர்கள் மூலம் குண்டுக்கட்டாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்கள் தூக்கி வரப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 42 உயிர்கள் பழிவாங்கப்பட்டிருப்பதாக எழுதப்பட்ட அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய காகிதத்துடன் தற்பொழுது அதிமுக உறுப்பினர்கள் பேரவைக்கு உள்ளாக அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். சபாநாயகர் இருக்கைக்கு முன்பாக எழுந்து நின்று அவர்கள் அமளியில் ஈடுபட்டு வந்த நிலையில்தான் முதலமைச்சரே ராஜினாமா செய்யுங்கள், முழு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டு தாங்கள் எடுத்து வந்த காகிதத்தை காட்டி அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் மொத்தமாக குண்டுக்கட்டாக தூக்கி வரப்பட்டு வெளியில் கொண்டு வந்து அமர வைக்கப்படுகின்றார்கள். அதன்படி அவை காவலர்கள் தற்பொழுது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்களை வெளியில் தூக்கி வந்திருக்கின்றார்கள். அமளியில் ஈடுபடுவதற்கான அந்த அதிமுக உறுப்பினர்களை அமளியில் ஈடுபட்டு வந்த நிலையில் வெளியேற்ற வேண்டும் என்று பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய அப்பாவு உத்தரவிட்டதை தொடர்ந்து அவை காவலர்கள் உடனடியாக வெளியேற்றி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை பேரவை வளாகத்தில் காணப்படுகின்றது. அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளியில் அழைத்து வரப்படுகின்றார்கள். காவல்துறையினர், வெளியில் இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு காவலர் உள்ளிட்டவர்களும் தற்பொழுது அவை காவலர்களோடு சேர்ந்து அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றுவதற்கான பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். கள்ளக்குறிச்சி தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்பது அதிமுகவினரின் உறுப்பினராக இருக்கின்றது, கோரிக்கையாக இருக்கின்றது. தற்போது கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கின்றது. அதிமுக உறுப்பினர்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதற்கான முயற்சியிலே அதிமுக உறுப்பினர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தலைமைச் செயலக வளாகத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. அதிமுக உறுப்பினர்கள் பேரவை வளாகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கின்றது. ஒளிப்பதிவாளர்கள் அதே போன்று காவல்துறையினர் ஒருவரை ஒருவர் தள்ளுமுள்ளு சம்பவத்தில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் தள்ளியபடி தற்பொழுது அவை காவலர்கள் தொடர்ந்து அந்த அதிமுகவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்களை வெளியில் தூக்கி வருவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பேரவையில் இருந்து உறுப்பினர்கள் வெளியில் வரக்கூடிய நுழைவு வாயில் எண் 4 தற்பொழுது பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றுவதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதிமுக உறுப்பினர்கள் அவை காவலர் மூலம் வெளியில் அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய குண்டுக்கட்டாக தூக்கி வரப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக சாலையில் அமர்ந்து தர்ணா செய்வார்களோ என்று அச்சமறுப்பதன் காரணமாக காவல்துறையினர் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவினை ஏற்று தற்பொழுது அதிமுக உறுப்பினர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றுவதற்கான பணி